வாட்ஸ்அப் பீப்பிள், இது உங்கள் ஆர்ஜே ராகினி பேக் வித் அ பேங். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 25, 2026. தமிழகத்துல தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக எல்லாரும் நகம் கடிச்சிட்டு காத்துட்டு இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள ஒரு பெரிய பதவி புரட்சி வெடிச்சிருக்கு பாஸ். சீட் கிடைக்கலன்னு வருத்தத்துல இருந்த அந்த 2 யங் கன்ஸுக்கு இப்போ திருமாவளவன் சார் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்காரு. இதோ அந்த 7 லைட்டனிங் அப்டேட்ஸ். ப்ரொமோஷன்ஸ் ஃபார் த ஸ்டார்ஸ். விசிகேவோட அடையாளங்களா இருக்கிற ஆலூர் ஷானவாஸ் மற்றும் எஸ் பானாஜி ஆகிய 2 பேருக்கும் கட்சியில இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான புதிய பொறுப்புகளை தலைவர் திருமாவளவன் அறிவிச்சிருக்காரு. ஆலூர் ஷானவாஸ் இஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி. இதுவரைக்கும் துணை பொதுச் செயலாளரா இருந்த ஆலூர் ஷானவாஸ் இப்போ விசிகேவோட முதன்மை செயலாளரா ப்ரமோட் ஆகியிருக்காரு. இது கட்சியோட ரொம்ப முக்கியமான பதவி பாஸ். எஸ் பாலாஜி இஸ் ட்ரெஷரர். அதே மாதிரி துடிப்பான பேச்சாளரான எஸ் பாலாஜிக்கு விசிகேவோட மாநில பொருளாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இனி கட்சியின் வரவு செலவு கணக்கெல்லாம் இவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நோ டிக்கெட் நோ ப்ராப்ளம். இந்த தேர்தல்ல ஆலூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி, பனையூர் பாபுன்னு சிட்டிங் எம்எல்ஏக்கள் யாருக்குமே மீண்டும் போட்டியிட வாய்ப்பு தரப்படல. இதனால கட்சிக்குள்ள சின்ன வருத்தம் இருந்ததை திருமாவளவனே ஒத்துக்கிட்டாரு. த டிஎம்கே ரூமர்ஸ். ஆலூர் ஷானவாஸ் தனியா டிஎம்கே கிட்ட போய் சென்னை விருகம்பாக்கம் சீட் கேட்டாருன்னு விசிகேவுக்குள்ளேயே ஒரு குசுகுசு கிளம்புச்சு. இதனால சில காலம் இவங்களுக்கும் தலைவருக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருந்ததும் உண்மைதான். பேக் டு ஆக்ஷன். வேட்பாளர் அறிவிப்புக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அப்செட் ஆயிருந்த இவங்க அப்புறம் மெதுவா வந்து திருமாவளவனை சந்திச்சு பிரச்சாரத்துல இறங்குனாங்க. அவங்களோட அந்த விசுவாசத்துக்காக தான் இப்போ இந்த மெகா ப்ரமோஷன். கன்சாலிடேட்டிங் த பார்ட்டி. தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த அறிவிப்பை வெளியிட்டது மூலமா என்னோட தம்பிகள் என் கூட தான் இருக்காங்கன்னு திருமாவளவன் ஒட்டுமொத்த அரசியலுக்கும் ஒரு பெரிய மெசேஜ் சொல்லியிருக்காரு பாஸ். விசிகேவோட இந்த மூப்பை பார்த்தா ஒரு விஷயம் புரியுது பாஸ். அரசியல்ல ஒரு கதவை அடைச்சா இன்னொரு பெரிய கதவை திறந்து வைக்கிறவர் தான் உண்மையான தலைவன். இந்த இளம் ரத்தங்கள் விசிகேவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்களா? இந்த பதவி உயர்வு ஆலூர் ஷானவாஸ் மற்றும் எஸ் பாலாஜிக்கு சரியான அங்கீகாரமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. For more fire updates, stay tuned to Brandy செய்திகள். This is Ragini signing off with strength and respect. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. விசிகேகளே ஒரு விசில போடுங்க பாஸ்.